இவனுக்கெல்லாம் லோக்கல் கிரிக்கெட் ஆனவங்க 2010ல சவுத் ஆப்பிரிக்கா போனா என் தலைவன் என்ன பிச்சுன்னு தெரியாது ஏதும் தெரியாது. மும்பையும் திணறான், ஆர்டிபியும் திணறான். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரு தெரியுமா? நியூசிலாந்து டீம், சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் டீமை கூட்டு வரான். புரியுதுங்களா? அடிக்கிறான் அங்கேயே முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் யாருக்கு தெரியுமா? வயாபா ஜெயவர்தனே ஸ்ரீலங்கா டீம் கூட்டு வரான். இதெல்லாம் டோர்னமெண்ட் டீம், CL T20. சில தற்கூரிக்கெல்லாம் தெரியாது. அதே அடிக்கிறான். 3வது மேட்ச் விக்டோரியா கூட ஃபுல் ஆஸ்திரேலியன் கோடு ஆரியன் பிச்சு கேப்டன். ரொம்ப கஷ்டம், டிராப் பண்ணோம், சூப்பர் ஓவர் போய் தோத்தோம். 4வது மேட்ச் யார் தெரியுமா? 4வது மேட்ச் வாரியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டீம், அவனையும் அடிச்சோம். ஓகேங்களா? ஆனா வாரியர்ஸ் என்ன பண்ண தெரியுமா? ஏன் மண்ணில நான் தான் ஜெயிக் பண்ணிட்டு உண்மையிலே போயிட்டு டஃபான டீம் சவுத் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு திரும்ப வந்து ஃபைனல் நிக்கிறாங்கல்ல. விடுவோமா? நானு ஒரே ஒரு 132 ரன் வச்சு மண்ணக்க வச்சேன். சவுத் ஆப்பிரிக்காவிலே போய் என் தலைவன் அதான் கப்ப தூக்கிட்டு வந்தான். உள்ளூர் கப்பு இல்ல வெளியூர் கப்பு பார்த்தா அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சா சவுத் ஆப்பிரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாக்காரன். இவன் பெரிய ஆள் போல கலைஞருங்க. இந்த ஃபேனு பயங்கரமா புட்டு வச்சிருக்காரு. அந்த சென்ட்ரல் ஸ்டாக் மேட்ச்ல எனக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கிடைச்சது. செம்ம சீனிங் ட்ராக் டர்பன்ல. அப்புறம் ஒரு சூப்பர் ஓவர் விக்டோரியா புஷ் ரேஞ்சர்ஸோட ரவிச்சந்திரன் அஸ்வின் போட்டார். சூப்பர் ஓவர் தோப்போம். பட் தென் ஃபைனல்ஸ்ல ஒன்ஸ் அகைன் 132 டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்ச ஒரு காலம். ஐ திங்க் கோல்டன் பீரியட் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் 2010 2011 இடையே இந்த CL20 ஜெயிச்சோம். செம்ம இதுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய மெமரிஸ். இந்த ஃபேன் இதை பார்த்து சொல்லும் போது நிறைய எமோஷன் எனக்கும் நிறைய ஃபீல் ஆகுது. கோல்டன் பீரியட் ஆஃப் CSK.